எல்லாமே பழகிடும். சொன்னாங்க நபிசல்லா சொல்றாங்க, எனக்கு அல்லா இப்படி ஒரு கொடுத்துருக்குறான், கை கால் ஊனவார். அது நபிசல்லா சொன்னாங்க, அவருக்கு பிஷாப் போறாங்கன்னு சொன்னாங்க. பிஷாப் கலவையே போறாரு, அதுக்காக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாங்க. அப்ப இந்த துனியாவில் இருக்கக்கூடியது இருக்குது. நபிசல்லா காலத்துல ஒரு பெண்மணி அவங்க காக்கா வலிப்பு வந்துருச்சு. காக்கா வலிப்புன்னு சொன்னா கை கால் இழுக்குது. அப்போ ரோட்ல அந்த பெண்மணி காக்கா வலிப்பு வந்துருச்சு, ரோட்ல கை கால் அசைச்சுக்கிறாங்க. அப்போ ஆடைகள் வந்து விலகுது. அப்போ நபிசல்லா போய் கேட்க சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், எனக்கு காக்கா வலிப்பு பிரச்சனை இருக்குது, நீங்க அல்லாவோட நபியா இருக்கிறீங்க, ரசூலா இருக்கிறீங்க, நீங்க துவா செஞ்சு அல்லாஹ் கபூல் செஞ்சு அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான், எனக்கு நீங்க துவா செஞ்சு அந்த காக்கா வலிப்பு பிரச்சனையை அல்லாஹ் சொல்லி லேசாக்கி கொடுங்க. நபிசல்லா சொன்னாங்க, நான் சொன்னா கபூலாயிடும், துவா கபூலாயிடும். ஆனா அல்லாஹ் இந்த காக்கா வலிப்பு துனியாவில் இந்த காக்கா வலிப்பு பகரமாக நாளைக்கு மறுமையில உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். உனக்கு அந்த அந்தஸ்து வேணுமா இல்லை இது இதாக போதுமான்னு கேட்டாங்க. யாரை சொல்லலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டத்தில் நான் அனுபவிக்க பரவாயில்ல, கொஞ்ச காலம் தான் பரவாயில்ல, நான் அனுசரிச்சுக்கிறேன், ஆனா மறுமை நீண்ட வாழ்க்கை எனக்கு வெற்றி இருக்குது, எனக்கு அது போதுமானு சொன்னாங்க. அப்ப மேலான பெரிய சொல்லு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞாபகமும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டேன்னு சொன்னா இது அல்லாஹ் அன்பு பெரிய பாசம் அடையாளம் இல்லை. யாருக்கு அல்லாஹ் தீன்படி வாழ்வதற்கு தீன்படி வாழ்வதற்கு யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்துருக்கானோ, யாருக்கு ஈமான் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு சாலிகான அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்துருக்கானோ, இவங்களுக்கு தான் சொன்னா அல்லாஹ் ஒரு மேல அன்பு பாசம் பெரிய அடையாளம் இருக்குது, அடையாளம் சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு மனுஷன் அன்பு பெரிய பாசம் அடையாளம் என்ன, அந்த மனிதனுக்கான ஈமான் அமல் சாலிகான அமல் செய்யறது. இதுதான் அல்லாஹ் அந்த மனுஷன் மேல வச்சிருக்க அன்பு பெரிய பாசத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்ப மேலான பெரியவர்கள் வந்து இந்த துனியா இருக்குது கொஞ்ச காலம் ஒரு வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப கனிமத்து பொருள் ஒரு போர்ல ஜெயிச்சான்னு சொன்னா கனிமத்து பொருள் கிடைக்குது. அப்போ போர்ல ஜெயிச்சாங்க, கனிமத்து பொருள் எல்லாத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மார்க்கெட்ல கொடுக்குறாங்க, எல்லாமே எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் மக்கள் நின்று வாங்கிட்டு போறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க, கஷ்டத்துல சிரமத்துல அந்த அந்த இதுக்கு மக்காவு வெற்றிக்கு முன்னால அந்த சஹாபாக்கள் அவ்வளவு சிரமப்பட்டாங்க. காப்பீர்களால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு இல்லை, உணவு எல்லாம் அந்த வீடுகளை எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க, ஆக்கிரமிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே உடை ஆடை உணவு எதுவுமே தராமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச காலம் இந்த மாதிரியே கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தை சஹாபாக்கள் தீனுக்காக அல்லாஹ்வுக்காக அந்த ஈமானுக்காக மறுமை நாளுக்காக அதை வந்து செமிச்சுக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கஷ்டத்திலே இருந்தாங்க. அப்ப கனிமத்து பொருள் அந்த உகது பொருளை பத்ரு பொருளை இதெல்லாம் ஜெயிச்சு அந்த கனிமத்து பொருள் எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்தா எவ்வளவு சந்தோஷம் வாங்கிட்டு போவாங்க. கஷ்டத்துல சிரமத்தில் இவ்வளவு நாளா இருந்த மக்கள் இப்ப அவங்களுக்கு உணவு வருது. அந்த காசால எப்படி நடந்துச்சு, அந்த காசா மக்கள் எப்படி அந்த உணவுக்காக குழந்தை எப்படி கொஞ்சம் சோகம் கூட அள்ளி எடுத்துட்டு போகுது. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆடை சந்தோஷமா எடுத்து போகுது. அந்த மாதிரி கனிமத்து பொருள் அந்த காலத்துல எடுத்து வந்து கொடுக்குறாங்க, மக்கள் சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அந்த ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மட்டும் நிற்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சோடு கொடுத்தாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். நம்ம என்ன சொல்றோம், ஹஸரத் ஃபாத்திமா யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மகள் வந்திருக்காங்க நிறைய கொடுப்போம், மருமகனுக்கு நிறைய கொடுப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, மருமகன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது போக கொஞ்சமா கொடுக்குறாங்க. இது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கே ஒரு புரியல, என்ன இது, நம்ம பாத்திரம் கட்டி உயிரான அவங்க மகளை கட்டியிருக்கோம், நமக்கு நிறைய தரவுன்னா கொஞ்சம் கொடுக்குறாரு சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்து சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யாரும் சொல்றா எந்த கனவு போட்டு நீ கொஞ்சம் சொல்லிடலாம். அப்புறம் விசா சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. நாளைக்கு கனிமத்துக்கு யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வர சொல்லிட்டாங்க மைதானத்துக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யாரு என்ன சார் நான் கொடுத்து என்ன வாங்கிட்டு போனீங்க, என்ன எப்படி செலவு செஞ்சுன்னு கேட்டாங்க.
சொன்னாங்க. யாரை சொன்னா, இந்த கனிமத்து பொருளை நாங்கள் இந்த மாதிரி முறையில் செலவு செஞ்சோம், இப்படி செலவு செஞ்சோம். அந்த அந்த ஒரு சுட சுட இருக்கிற அந்த கல் மேலேயே நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. இவங்க பதில் சொல்றதுக்காட்டி அவங்க கால் இருக்குது அந்த சூட்டில் எப்படி வச்சு வச்சு எடுக்கிறாங்க. ஏன் அதுக்கு ஒன்று தான் பதில் சொல்றதுக்கு லேட் ஆகுது, அது கால் சுடுது. இப்போ ஹசன் அலி வராங்க. என்ன இவங்க கொஞ்சம் தான் வாங்கிட்டு போயிருக்காரு, ஒரே வாரம் சொல்லிட்டு இறங்கி போயிட்டாரு. சொன்னாங்க நக்சலா சொன்னாங்க, இது எதுக்கு சொன்னா, நாளைக்கு மறுமை நல்லா மைசூர் மைதானத்தில் எல்லாம் கேள்வி கேட்பான், கொடுத்த ஞாபகத்துக்கு எல்லாம் கேள்வி கேட்பான். உன்னை உணவுக்கு ஆணைக்கு மனைவி மக்கள் வீடு கொடுத்த ஞாபகத்துக்கு எல்லாம் கேள்வி கேட்பான். அப்போ மைசூர் மைதானத்தில் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்போ இந்த உலகத்துல கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னா உடனே சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ சொத்து பெரிய பெரிய இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா எந்த முறையில் பணம் சம்பாதிச்சா எந்த முறையில் செலவு செஞ்சு சொல்லி பதில் சொல்றதுக்கே வேண்டாம். அப்ப மேலான பெரிய சொல்லு, இது துனியா இருக்குது, துனியா இருக்குது, இந்த துனியாவோட விஷயத்த தீனுக்காக செலவு செஞ்சோம் சொன்னா அது ஞாபகத்தாயிடும். துனியாவை வச்சு துனியாவை மட்டுமே சம்பாதிச்சுன்னு சொன்னா அதுவே நமக்கு நஷ்டமாயிடும். துனியா இருக்குது, துனியால தான் அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் உலகத்தை படிச்சு நான் ஏறிட்டு கூட பார்க்கணும் நல்லா சொல்றான். உலகத்தை நான் படிச்சதை தவிர நான் அதை ஏறிட்டு கூட பார்க்கல. அந்த உலகத்தை நொண்டி கொசுக்கு கூட சமலன்னு நல்லா சொல்றான். நொண்டி கொசு இல்லை, அதோட நக்கைக்கு கூட சமலன்றான். அப்ப இந்த துனியா இருக்குது, கொஞ்ச காலம் ஒரு வாழ்க்கை, கொஞ்ச காலம் குழந்தை பருவமாக இருக்கும், கொஞ்ச காலம் வாலிப பருவமாக இருக்கும், கொஞ்ச காலம் வயோதிகமாயிடும். ஒன்று துனியா நம்மளை விட்டு போயிடும், இல்லை நம்ம துனியா விட்டு போயிடும். இது துனியால யாரும் நேரமா இருந்ததில்லை. அப்ப அதுக்காக சொன்னா துனியால வாழும்போது நம்ம ஆரம்பத்துல மறுமைக்காக சேர்த்து வைக்கிறது. சொன்னாங்க சகாபாக்கள் யாரு சொன்னா, யார் இந்த உலகத்துல அறிவாளி? சகாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொன்னா யார் அறிவாளி? நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த யார் அந்த ஆரம்பத்தோட வாழ்க்கையை யார் தயாரிப்பு செய்வாங்களோ அவங்க தான் அறிவாளி. மண்ணுக்கு மேல மௌத்துக்கு முன்னாடி அந்த ஆகமத்தோட வாழ்க்கைக்காக யார் தயார் இங்கே செஞ்சிருவாங்களோ அவங்க தான் அறிவாளி. அப்ப மண்ணுக்கு மேல மௌத்துக்கு முன்ன அமல் செய்யக்கூடிய இடம் இதுதான், இஸ்திக்பார் செய்யக்கூடிய இடம் இதுதான், அல்லாஹ்வோட கட்டளையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் இதுதான், ஹஜ் செய்யக்கூடிய இடம் இதுதான், நல்ல அதிகமான சாலிகான அமல்கள் செய்ய வேண்டிய இடம் இதுதான். இதெல்லாமே இங்கே எல்லாம் எல்லாம் நேரம் கால அவகாசம் கொடுத்துருக்குறான். இந்த நேரம் கால அவகாசம் எல்லாம் யாருக்கு எதுக்கு கொடுத்துருக்கானோ அது வரைக்கும் தான் செய்ய முடியும். மௌத்துக்கு முன்னாடி சக்கராத்து நேரத்துல உடல் விட்டு உயிர் பிரிய போற நேரத்துல அப்ப மலக்குகளை கண்டு காமிச்சிருவான்ல. இப்ப நல்ல அமல்கள் நல்ல சாலிகான நல்லடியார்கள் கொடுத்தான்னு சொன்னா அவரு அந்த மௌத்து மலக்கு நல்ல உருவத்தில் வருவாங்க. இவரு சிரிப்பார், பிரகாசம் வருவார், மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குவாங்க. இவரு எப்படி ஒரு முசாபா செஞ்சு அவர் கண்டிப்பா கூட்டு போறதாக வருவாங்க. இவரு நல்லடியாருங்க, அல்லாஹ்வோட கட்டளையை பாலாக்கினாரு, அல்லாஹ்வுக்கு விரோதமா நடந்துக்கிட்டாரு, அறமான விஷயத்தை செஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு தீய உயிர் எடுக்கும்போது விகாரமா மௌத்துல் போல அதே மௌத்துல் போல விகாரமான தோட்டத்தில் வருவாங்க. அதை பார்த்து இவருக்கு கண்ணுக்கு தண்ணி வரும், பின்னாடி இருக்கே விஷாமும் யூரின் போயிடுவார். அந்த பார்த்து பயத்திலே விஷாமும் போயிட்டு யூரின் போயிடுவார். அப்ப மேலாடு சொல்லி அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பம், காலம், வாலிபங்கள் இதெல்லாம் அது எப்போ கொடுத்துருக்குறா? ஆரோக்கியம். அதை நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு வறுமை வருதுக்கு முன்னாடி உங்க செழிப்பை பயன்படுத்திக்கணும். உங்களுடைய முதுமை வரதுக்கு முன்னாடி உங்க வாலிபத்தை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுடைய அலுவலகத்தை பயன்படுத்திக்கங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு முதுமை வரதுக்கு இளமையை பயன்படுத்தினா அந்த இளமையில் எவ்வளவு ஓடலாம், என்னோட உழைப்பு செய்யலாம், நிறைய சம்பாதிச்சு நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனா முதியோர் என்ன பண்ண முடியும்? போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, ஒரு பள்ளியாசல் கட்டி தர முடியாது, அல்லாஹ்வோட பாதையில கிளம்ப முடியாது, ஹஜ் செய்யறதுக்கு கஷ்டமாயிடும். அப்ப எல்லாம் அதுதான் நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு முதுமை வரதுக்கு முன்னாடி உங்க இளமையை பயன்படுத்திங்க. உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் வர கூட அலுவலகம் பயன்படுத்திங்க. அது என்ன, அலுவலகத்தில் இருக்கும்போது நம்ம வருமானம் வரும், நமக்கு அது மூலியமா நமக்கு வேலையில் இருக்கும்போது பேமெண்ட் வரும், நம்ம நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யலாம். ரிட்டையர் ஆகிட்ட அப்புறம் வீட்டில் பார்க்கணும். அப்போ அதனால பயன்படுத்தி
அப்புறம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வறுமை வரதுக்கு முன்னாடி செழிப்பு பயன்படுத்திக்கீங்க. அல்லாவுடைய வீடு நல்லா சம்பாதிப்போம், நல்லா வச்சிருப்போம், அந்த நேரத்தில் நம்ம கொடுக்க மாட்டோம், நல்ல காரியங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஒரு நேரம் நம்மள்கிட்ட சுத்தமா இருக்காது, அப்ப மனசு இருக்கும், ஆஹா நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கல்யாணம் கட்டு கொடுக்கலாமே, நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இஸ்திமோட செலவு கொடுக்கலாமே. அப்ப அந்த நேரத்துல மனசு இருக்கும், ஆனா பணம் இருக்காது. அதுக்கு தான் சொன்னாங்க, நேரம் காலத்தை இருக்குது, நம்ம 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 அந்த நேர காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இவங்க அறிவாளி, நேர காலம் போயிடுச்சுன்னு சொன்னா திருப்பி கிடைக்காது. அப்ப நேர காலத்து இருக்குது, நம்ம அமல் செய்யக்கூடியது எல்லாமே இருக்குது, அந்த நேர காலத்தை பயன்படுத்தி. அப்ப நம்ம இதுதான் அல்லாவோட கிருபையில நம்ம ஊர்ல இஸ்திமா நடக்குது. இஸ்திமா என்ன, மக்கள்லாம் ஒன்று கூடுவாங்க, 2 நாள் கூட்டிட்டு கலைச்சிருவாங்க. இதுமே இது இஸ்திமா இல்லை சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த காலத்துல பாம்பாட்டி பாம்பாட்டி கூட கூட்டுருவோம். அப்ப கூடுறது இருக்குது, மக்சது இல்லை. மனிதனுடைய மக்சதை விளங்கணும். ஒரு மனிதன் இதை விளங்கணும், நம்ம எதுக்காக அல்லாஹ் என்ன அனுப்பப்பட்டா, நம்ம அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன, நமக்கு பொறுப்பு என்ன. பொறுப்பு என்ன, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆண்களுக்குள்ள வீட்டுக்கு பொறுப்புதாரி, வீட்டுக்கு ஒரு அப்பா பொறுப்புதாரி, நம்ம வீட்டு கல்யாணம் நிக்காயிடுச்சு சொன்னா நம்ம மனைவிக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம பொறுப்புதாரி. அப்ப இருக்குது அந்த மாதிரி தீனுக்கு இருக்குது, எல்லாமே பொறுப்புதாரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் மாதிரி இல்லை. அப்ப நபிமார்கள் மட்டும்தான் தீனுக்கு பொறுப்புதாரி. ஆனா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்குது, நபி இதுக்கு அப்புறம் வரப்போறது இல்லை. ஆனா அந்த தீனுக்கு எல்லாமே பொறுப்புதாரிகள். நீங்களும் பொறுப்புதாரிகள், நானும் பொறுப்புதாரிகள். அதுதான் சொன்னாங்க, சொன்னாங்க பின்னாடி ஒரு காலத்துக்கு அந்த அவங்க நீங்களா என்னோட சகோதரர்கள், அவங்க இருக்காங்களே என்னுடைய நண்பர்கள், அவங்க நீங்க கொஞ்சம் 1/10 1 விட்டால் நீங்க நஷ்டம் அடைஞ்சிருவீங்க சொல்றாங்க. நீங்க 10ல் 1 விட்டால் நீங்க நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. என்னோட உம்மத்துக்கு பின்னாடி வருவாங்க, என் காலத்துக்கு அப்புறம் அவங்க 10ல் 1 பின்பற்றினாலும் பின்பற்றுறாங்க. ஏன்? அப்ப சஹாபாக்கள் பார்த்தாங்க, நபியை பார்த்தாங்க, வஹி இறங்குறத பார்த்தாங்க, மலக்கு ஜிப்ரீலை பார்த்தாங்க, அல்லாஹ்வோட உதவியை பார்த்தாங்க. ஏன்? நபி கூட இருந்தாங்க, நபி தான் ஈமான் கொண்டாங்க, சஹாபி ஆயிட்டாங்க. ஆனா நம்ம இருக்கிறவே இன்னைக்கு நபியை பார்க்கல. 1500 வருஷம் ஆயிடுச்சு, 1450 வருஷம் ஆயிடுச்சு, நபியை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, மலக்கை பார்க்கல, வஹியை பார்க்கல, எதையும் பார்க்கல. அல்லாஹ் அந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய கருப்பு எழுத்து வச்சு ஈமான் கொண்டு நம்ம இந்த சாலியான அமல் செய்யறோமே, அதுக்காக தான் சொன்னாங்க. நீங்க சஹாபாக்களை பத்தி விஷயம் சொன்னாங்க, நீங்க 10ல் 1 விட்டாலும் நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. சஹாபா சொன்னாங்க 10ல் 1 நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. என்னோட பின்னாடி வர்றாங்களே அவங்க 10ல் 1 பின்பற்றினாலும் வெற்றி அடைஞ்சிருவாங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு தீன் நல்லா லேசாகி வச்சிருக்கான். தீன் என்ன, துறவிகள் கிடையாது. நான் தீன்தாரியாக என்ன, நான் துறவியாக கிடையாது. மனைவி இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, குடும்பம் இல்லை, இது இல்லை. இஸ்லாம் இருக்குது, இது ஷரீஅத்தில் இல்லை. மனைவி இருக்கணும், குடும்பம் இருக்கணும், வீடு வாசணும், சொந்த பந்தம் இருக்கணும், கடை இருக்கணும், தொழில் இருக்கணும், உத்தியோகம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்ப தீன் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை மாறிக்கிறவங்க தான் வெற்றி. அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு மனுஷன் என்னாவது வெற்றிக்காக போராடுறோம், கஷ்டப்படுறோம். வெற்றினா என்ன? வீடு கட்டிட்டவங்க அல்லது வெற்றி அடைச்சிட்டாங்க, கடனால வெற்றி அடைச்சு, இது இல்லை. இம்மை மறுமை இருளக வாழ்க்கையில் வெற்றி அடையும். இது உலகத்தோட வெற்றி முடிச்சிடக்கூடாது. உலகத்தோட வாழ்க்கை முடிய போறது இல்லை, இங்கிருந்துதான் ஆரம்பிக்க போகுது சிந்தனை. இங்கதான் இங்க நம்மளோட பிரயாணம் எங்கிருந்து ஆரம்பிக்க போகுது, இங்க இந்த உலகத்திலிருந்து மௌத்துக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை சிந்தனை ஆரம்பிக்க போகுது, ஆரம்பம். அப்ப இந்த நபிஸல்லா சொல்றாங்க, இம்மை மறுமை இருளக வாழ்க்கையை அல்லாஹ் தீன்ல வச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் சொல்றான், படைச்சவன் சொல்றான், நீங்க என்னோட ஹபீபை பின்பற்றுங்க, உங்களுக்கு வெற்றி வச்சிருக்கேன்னு சொல்றான். அல்லாஹ் மரியாதை வச்சிருக்க, நிம்மதி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு கண்ணியம் வச்சிருக்கிறேன்,
உலகத்தோட சொன்னாங்க, தண்ணி வந்து தண்ணிக்கு மேல கப்பல் போகுது, தப்பு இல்லை. ஆனா அந்த தண்ணி வந்து கப்பலுக்குள்ள வந்துடக்கூடாது. அவ்வளவு பெரிய சமுத்திரம், கடல், கப்பல். ஆனா கப்பல் தண்ணிக்கு மேல போனா தப்பு இல்லை. ஆனா அந்த தண்ணி கப்பலுக்குள்ள வந்துடக்கூடாது. வந்துச்சு சொன்னா என்ன ஆயிடும்? எல்லாம் பயந்துருவாங்க. ஓட்டை ஆயிப்போச்சு, என்ன ஆயிடும்? கவுந்துச்சுன்னா மொத்தமா நாசமாயிடும். அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க, துனியால இருக்கிறது தவறு இல்லை. வீடு கட்டுறது, விவசாயம் செய்யறது, உத்தியோகம், இதெல்லாம் எனக்கு தவறு இல்லை. ஆனா அந்த அஸ்பாபுகளோட நம்பிக்கை உள்ளத்துல வருவாங்க. கல்புல் பூமியும் அசுல்லா உள்ளத்துல இருக்குது. எல்லாமே குடிக்க ஆசைப்படுறாங்க. அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ் உள்ளத்துக்கு தான் இருக்கும். இருக்குது அல்லாவோட அச்சம், அல்லாஹ் ஹராமை, இந்த மாதிரி விஷயம் தான் உள்ளத்துல இருக்கணும். துனியாவுடைய அஸ்பாபுகளோட நம்பிக்கை, கடையோட நம்பிக்கை, வருமானத்தோட நம்பிக்கை, அப்பாவோட நம்பிக்கை, சொத்தோட நம்பிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளத்துல வந்து சின்னாயிடுது. சொன்னாங்க, உதாரணம் சொன்னாங்க, எப்படி ஒரு வாய் உள்ள ஒரு பாலை வச்சு கொஞ்சோடு ஒரு ஏதோ போட்டோன்னு சொன்னா தெரிஞ்சு போயிடும். கொஞ்சோடு அதுல அசுத்தம் உள்ள அசுத்தம் தான். கொஞ்சோடு உப்பு ஒரே ஒரு கல் போட்டோம் உள்ள தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சொன்னாங்க, உள்ளத்துல அஸ்பாபுகள் படைப்புகளோட நம்பிக்கை கொஞ்சம் உள்ளத்துல வந்துருச்சு. எனக்கு இதுதான் உத்தியோகம் தானே எனக்கு காப்பாத்துது, எனக்கு அதுல வர சேலரி தானே எனக்கு காப்பாத்துது, உள்ளத்துல வந்துருச்சு. என்ன ஆயிடும்? எப்படி அந்த பால் தெரிஞ்சு போதோ அந்த மாதிரி மனுஷனோட உள்ளம் இருக்குது, கெட்டு போயிடும். அப்ப அதுதான் சொன்னாங்க, அதிகமாக இருக்குது குரான் தொழுகை, இப்ப இதெல்லாம் உள்ளத்துல வந்து என்ன ஆயிடும்? உள்ள சுத்தமானது. அப்ப நல்லது அப்ப சொன்னா ஏறும். அப்ப என்னது சொன்னாங்க, உதாரணம் சொன்னாங்க, ஒரு காவாவுள்ள ஒரு பந்து ஊத்துச்சு சொன்னா, நீ உள்ள எவ்வளவுதான் தண்ணி குடவுடனா அந்த காவாவுள்ளே ஊத்திட்டு பந்து கிளீன் பண்ணாலும் கிளீன் ஆகாது, சுத்தமாகாது. அது வந்து எடுத்து வெளியில போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் சுத்தமாட்டு. அதெல்லாம் சொன்னாங்க, இந்த இஸ்திமாவோட விஷயத்துல நம்மளோட பங்கு முழுசான நேர காலத்துக்கு வந்து அதில் போய் நம்ம இருக்கிறோம். அதுக்கு என்னென்ன உதவிகள் சொல்லுறது சில மனுஷன்லாம் எதை கேட்டு வந்து பிரசமெல்லாம் வெளியே சொல்லுவாங்க.